நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சைவ சித்தாந்த கழகத்தினுடைய மெய்நிகர் சைவ கல்விக் கழகத்தினுடைய சார்பிலே நடக்கக்கூடிய சைவம் அறிவோம் என்ற தொடர் வகுப்பின் 18வது வகுப்பு இன்று நடக்கிறது. அடியேன் இன்று இந்த வகுப்பை எடுக்கிறேன். இன்றைய தலைப்பு சைவ திருமடங்கள் ஆதீனங்கள் ஒரு அறிமுகம் என்று வைத்திருக்கிறோம். ஒரு மதம் அல்லது சமயம் என்பது 3 வகையிலான ஒரு கட்டமைப்பை கொண்டது. ஒன்று தத்துவம், இன்னொன்று அதனுடைய கிரியைகள் என்று சொல்லக்கூடிய சடங்கு வழிபாடுகள், மூன்றாவது கோயில்கள் மடங்கள் என்ற கட்டமைப்புகள். இந்த 3 விதமான அமைப்புகளிலும் எல்லா மதங்களும் வரும். இது நம்முடைய நாட்டை சேர்ந்த மதங்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவம், இஸ்லாம், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மதங்கள், இவை எல்லாமே இந்த 3 அமைப்புகளுக்குள்ளே வரும். அந்த வகையிலே சைவ சமயம் என்பது இந்த 3 அமைப்புகளுள்ளே பார்க்கும் பொழுது நமக்கு சைவ சித்தாந்தம் என்ற தத்துவம், அதன் வழிபட்ட சடங்குகள் அல்லது கிரியைகள், வழிபாடுகள், இந்த வழிபாடுகளை நிகழ்த்துவதற்கான கோயில்கள் மடங்கள், இவை எல்லாமே நம்மிடம் இருக்கின்றன. மன்னிக்கவும். இந்த இந்த அமைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது பாரதம் முழுவதுமே சைவஸ்தான் என்று நம்முடைய சித்தாந்த பண்டித பூஷணம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் சொல்வார்கள். அது உண்மை என்பதற்கான அனைத்து வரலாற்று சான்றுகளும் நம்மிடம் இருக்கின்றன. சைவம் பாரதம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கின்ற சமயம். அது பாரதத்தோடு மட்டுமல்லாமல் தென்கிழக்கு ஆசியாவிலும் அது பறந்து விரிந்து சென்றிருந்தது என்பது உண்மை. இன்று வரையிலும் அதற்கான சான்றுகள் அங்கே இருக்கின்றன. பாரதம் முழுவதும் வடக்கிலிருந்து தொடங்கி தெற்கு வரை இந்த சைவ சமயத்திற்கான அமைப்புகள், அதாவது கோயில்கள் மடங்கள், இந்த இரண்டுமே பெரிய எண்ணிக்கையில், மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றன. அந்த வகையில் சைவ திருமடங்களுடைய வரலாறு என்பது ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு பகுதி. இதில் நாம் மேலோட்டமாக சில அறிமுகங்களை மட்டும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த திருமடங்களை பற்றிய வரலாறு இன்னும் முழுவதுமாக தொகுக்கப்படவில்லை. அதாவது வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி இரண்டும் சேர்த்தும் இன்னும் முழுமையாக தொகுக்கப்படவில்லை. வடக்கில் உள்ள மடங்களை குறித்து அங்கங்குள்ள சில வரலாற்று ஆய்வாளர்களும் வெளிநாட்டை சேர்ந்த ஆங்கில ஆய்வாளர்களும் மிக அருமையான ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு நூல்கள் கூட தமிழகத்திலிருந்து வரவில்லை என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகமங்களில் 4 மடங்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றன. பொதுவாக சைவ ஆகமங்களுடைய காலகட்டம் என்பது கிமு 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டம் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் தான் சைவ ஆகமங்கள் படிப்படியாக தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஆகமங்களில் 4 சைவ மடங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஆமர்த்தகம், கோளகி, ரணபத்திரம், புஷ்பகிரி என்று 4 மடங்கள் குறிப்பிடப்படுகின்றன. மெய்கண்ட மரபிலே பிற்காலத்தில் வந்த 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த தர்மயாதீனத்தைச் சேர்ந்த வெள்ளியம்பலவான தம்பரான் சுவாமிகள் தாம் எழுதிய முத்தி நிச்சய பேருரையில் இந்த 4 மடங்களை பற்றிய குறிப்புகளை முதலில் சொல்லிவிட்டு இதன் பிறகு வந்த பல்வேறு சந்தானங்கள் பட்டியலை குறிப்பிட, சந்தானம் என்றால் மரபு என்று பொருள், பல்வேறு சந்தான மரபுகளை அவர் ஒரு பட்டியலாக குறிப்பிடுகிறார். அதிலே முதலிலே அவர் குறிப்பிடுகின்ற முதல் 4 மடங்கள் இந்த மடங்கள் தான். இவற்றுள்ளே இந்த ஆமர்த்தகம், கோளகி என்ற 2 மடங்களும் வடக்கே நர்மதை நதி தீரத்தை ஒட்டி தோன்றியவை என்று நாம் சொல்ல முடியும். அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ரணபத்திரம் எங்கிருந்தது என்று நமக்கு தெரியவில்லை. புஷ்பகிரி இன்றைய ஸ்ரீசைலத்தை, ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலத்தை ஒட்டி
இருந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. அதற்கான ஆய்வுகளும் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆமர்த்தகம், கோலகி, ரணபத்திரம், புஷ்பகிரி என்ற 4 மடங்கள் பிரதானமாக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டன என்பது சைவ மரபு நம்பிக்கை. இந்த மடங்களினுடைய பிரதான ஆச்சாரியராக துர்வாச முனிவர் போற்றப்படுகிறார். இதுல கோலகி மடத்தை நிறுவியவராக துர்வாசர் போற்றப்படுகிறார். புராணங்களிலே துர்வாசர் சிவபெருமானுடைய அவதாரமாகவே கருதப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த துர்வாச முனிவர் பரம்பரையில் தான் கோலகி மடம் தொடங்குகிறது. அவருடைய பரம்பரை. ஆமர்த்தக மடத்துக்கும் இதே போல துர்வாச முனிவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது இருக்கலாம். அந்த மடத்திற்கும் ஒரு துர்வாச முனிவர் தொடக்கமாக இருந்திருக்கலாம். சைவ சமயத்தினுடைய மிக பழமையான ஒரு பிரிவாக பாசுபத சமயம் இருந்திருக்கிறது. இந்த பாசுபத சமயத்தை குஜராத் நாட்டை சேர்ந்த காயாரோகணம் என்று சொல்லக்கூடிய, கார்வான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை சேர்ந்த லகுலீசர் என்பவர் தொடக்கினார் என்பது வரலாறு. அவருடைய காலம் அநேகமாக கிபி 1 இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சற்று முன்பினாக இருக்கலாம். இந்த லகுலீசருடைய தொடக்கத்திலே வந்த பாசுபத சமயம் பிற்காலத்தில் பல்வேறு பிரிவுகளாக கிளைத்து வளர்ந்தது. அது பிற்காலத்தில் வைதீக பாசுபதம், அவைதீக பாசுபதம் என்று 2ஆக பிரிந்தது என்பதெல்லாம் வரலாற்று குறிப்புகளாக நமக்கு கிடைக்கின்றன. இந்த 2 பிரிவுகளாக வளர்ந்த இந்த பாசுபத சமயம் பிற்காலத்தில் வேறு பல பிரிவுகளாக வளர்ந்தது. அதே நேரத்தில் பாசுபத சமயத்திற்கு ஈடாக சைவ சித்தாந்த பிரிவும் மிக பெரிய அளவிலே வளர்ந்து வந்தது. அதனுடைய தொடக்கம் காஷ்மீர் என்று ஒரு தரப்பினரும், தமிழ்நாடு என்று ஒரு தரப்பினரும், மத்திய பிரதேசம் என்று ஒரு தரப்பினரும் என்று பல்வேறு தரப்புகளாக இருக்கின்றன. எதுவாக இருந்தாலும் சிவபெருமான் கொடுத்த தத்துவ பிரிவுகளிலே சைவ சித்தாந்தம் மிக முக்கியமானது. பாசுபதத்திற்கு இணையான தொன்மையாக ஒரு வரலாற்றை கொண்டது சைவ சித்தாந்தம் என்பதில் ஐயமில்லை. சைவ சமய வளர்ச்சி என்ற தம்முடைய நூலிலே ராசமாணிக்கனார் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இந்த லகுலீச பாசுபதர்கள் கார்வான் என்று சொல்லக்கூடிய, காயாரோகணம் என்று சொல்லக்கூடிய அந்த குஜராத்தை சேர்ந்த அந்த ஸ்தலத்திலே இருந்து புறப்பட்டு பாரதம் முழுவதும் பரவி வெவ்வேறு இடங்களில் மடங்கள் அமைத்தார்கள். தமிழகத்திலே நமக்கு 2-3 இடங்கள் அந்த மாதிரி நமக்கு இருக்கின்றன. ஒன்று நாகை காரோணம், இன்னொன்று கட்சி காரோணம். இந்த 2 தலங்களிலுமே பாசுபதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் அங்கே இருந்திருக்கின்றன. இதுல மிக குறிப்பாக நாகை காரோணத்தில் இருந்த அந்த லகுலீச பாசுபதருடைய தொடர்ச்சியாக நமக்கு 9ஆம் நூற்றாண்டிலே பூதி விக்ரமகேசரி என்ற கொடும்பாளூர் மன்னன் தன்னுடைய மனைவி பெயரிலும் தன் பெயரிலும் 3 கோயில்கள் கட்டுகிறான். அது இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலே நார்த்தாமலை பகுதியில இருக்கின்றன. அந்த கோயில்களோடு சேர்த்து வித்யாராசி, தபோராசி என்ற 2 சைவாச்சாரியர்களுடைய மாணவராக விளங்கிய மல்லிகார்ச்சுனர் என்ற ஒரு சைவ துறவிக்கு ஒரு பெரிய மடம் கட்டி கொடுக்கிறான். அதற்கு 11 மடங்கள் அவன் தானம் அளிக்கிறான். இந்த குறிப்பு நம்முடைய ராசமாணிக்கனார் தம்முடைய சைவ சமய வளர்ச்சி என்ற நூலிலே குறிப்பிடுகிறார். இது பாசுபத மடங்கள் தமிழ்நாட்டிலே இருந்ததுக்கான நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முதன்மையான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இதே போல செங்கல்பட்டை அடுத்த களத்தூர் கோயில், ஆலக்கோயில் என்ற 2 கோயில்களிலும் பாசுபத சைவத்தினுடைய துறவிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் அந்த கோயில் கல்வெட்டிலேயே இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அங்கே சைவராசி, ஞானராசி என்ற 2 பண்டிதர்கள் மடங்கள் கட்டினார்கள். ஆலக்கோயிலில் பரஞ்சோதி பண்டிதர் என்ற காளாமுக துறவியினுடைய சிலை இருப்பதாகவும் ராசமாணிக்கனார் குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் நமக்கு பாசுபத சைவம் என்பது தமிழ்நாட்டிலும் வந்திருந்தது என்பதற்கான ஒரு குறிப்பு. இதுல லகுலீசருடைய சிற்பம் என்பது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரை கிடைக்கிறது என்பது மிக குறிப்பிடத்தக்கது. முதலாக சைவ சமயத்தினுடைய உட்பிரிவுகளிலே பாரதம் முழுவதும் பறந்து விரிந்த ஒரு மதம் என்று சொன்னால், ஒரு பிரிவு என்று சொன்னால் அது பாசுபத சைவம் மட்டுமே. அதிலும் மிக குறிப்பாக லகுலீச பாசுபதம் மிக மிக குறிப்பிடத்தகுந்தது. சைவ சித்தாந்தம்
அதனுடைய தாக்கத்திலிருந்து சில கருத்துக்களை எடுத்திருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கையிலே ஒரு பெரிய உலக்கையோடு காலை மடித்து ஒரு காலை தொங்க விட்டு தட்சிணாமூர்த்தி கோலத்திலே கையிலே ஒரு உலக்கையோடு அமர்ந்திருப்பவர் தான் லகுலீசர். இவருடைய சிற்பங்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு ஊர்களில் கிடைத்திருக்கின்றன. கன்னியாகுமரி வரை கிடைத்திருக்கிறது. எனவே இந்த மதம் மிக பலமாக எல்லா இடங்களிலும் பரவி இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரம். இந்த லகுலீச பாசுபதத்தினுடைய பல்வேறு பிரிவுகளில் நமக்கு கிடைத்த 2 குறிப்புகளை இப்பொழுது பார்த்தோம். அதே போல சைவ சித்தாந்த மடங்களாக ஆமர்த்தகம், கோலகி, ரணபத்திரம், புஷ்பகிரி என்ற 4 மடங்கள் நான் முதலிலே சொன்னேன் அல்லவா. அவற்றிலே இந்த கோலகி மடம் என்பது மிக முக்கியமான ஒரு மடமாக கருதப்படுகிறது. இதனுடைய தொடக்கம் என்பது நர்மதை நதி கரை என்று கூறப்படுகிறது. இந்த கோலகி மடத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆரம்ப காலம் தொட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது. அதிலே மிக குறிப்பாக நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திர வரலாற்றிலே முதன்முறையாக நூல் வடிவில் கிடைக்கக்கூடிய கிரியை நூல் என்று சொன்னால் அது நடராஜ பத்ததி. இந்த நடராஜ பத்ததியை எழுதியவர் ராமநாத சிவம் என்ற கோலகி மடத்து சைவாச்சாரியர். இந்த கோலகி மடம் என்பது சைவ சித்தாந்த மடமே, இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த கோலகி மடத்து பரம்பரையில் வந்த ராமநாத சிவம் இவர்கள் தங்களுடைய இந்த ஆச்சாரியர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் சிவம் என்று பட்டம் போட்டுக் கொள்வார்கள். இந்த பரம்பரையிலே வந்த ராமநாத சிவம் என்பவர் தம்முடைய குருவாகிய நடராஜ சிவம் என்பவருடைய பெயரிலே நடராஜ பத்ததி என்று ஒரு நூல் எழுதியிருந்தார். இந்த நடராஜ பத்ததி இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியை சேர்ந்த பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்டில் சைவ சித்தாந்த துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சைவ அறிஞர் டி கணேசன் அவர்கள் இந்த நடராஜ பத்ததியை பதிப்பித்திருக்கிறார். இந்த ராமநாத சிவம் திருவாரூரிலே வசித்தவர். இது நமக்கு தெரிந்த 11ஆம் நூற்றாண்டு. அதே காலகட்டத்தை சேர்ந்த இன்னொரு சைவ நூல் நமக்கெல்லாம் தெரியும், ஞானாமிர்தம் என்று சைவ சித்தாந்த நூல் ஒன்று நமக்கு இருக்கிறது. இதுதான் நமக்கு முதலாக கிடைக்கக்கூடிய சைவ சித்தாந்த சாஸ்திர நூல். நான் முதலில் சொன்னது கிரியை நூல், இரண்டாவது சொல்வது சாஸ்திர நூல். இந்த ஞானாமிர்த நூலாசிரியர் யார் என்று சொன்னால் அவர் பெயர் வாகீச முனிவர். அவருக்கு வாகீச பண்டிதர் என்றும் பெயர் உண்டு. இந்த வாகீச பண்டிதர் திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய சதுரானன பண்டிதரிடம் தீட்சை பெற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்தில் உள்ள திருவாலீஸ்வரம் என்ற திருக்கோயிலிலே போய் தங்குகிறார். அங்கே தங்கி இருந்து ஞானாமிர்தம் என்ற சாத்திர நூலை இயற்றுகிறார். இந்த ஞானாமிர்தம் என்ற சாத்திர நூல் சங்க இலக்கியத்தினுடைய பாணியிலேயே அமைந்தது. வெகு நீண்ட அகவலாக அமைந்த ஒரு அற்புதமான ஒரு ஞான நூல். இதை கிரணாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த சாத்திர நூலை இயற்றிய ஞானாமிர்தம் என்ற சாத்திர நூலை இயற்றிய வாகீச முனிவர் அவருக்கு பின்னால் அவருடைய சீடர்கள் பரம்பரையை ஞானாமிர்த சந்தானம் என்றே திருவாலீஸ்வரத்து கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அப்படியானால் அந்த ஆச்சாரியருடைய பரம்பரை ரொம்ப காலம் இருந்திருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. இதே போல கோலகி மடத்தினுடைய இன்னொரு பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கோலகி மடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பட்டம் தான் ஸ்ரீ ல ஸ்ரீ. இன்று நம்முடைய சைவ திருமடங்கள் இந்த பட்டங்களை போட்டுக் கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இப்பொழுது தர்மயாதீன குருமணிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், திருவாவடுதுறையில எழுந்தருளி இருக்கின்ற 24ஆம் பட்டத்தை சேர்ந்த ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள், இதே போல் மதுரையிலே எழுந்தருளி இருக்கின்ற சில ஸ்ரீ ஹரிகர தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் என்று நம்முடைய இன்றைய சைவ ஆதீனங்களுடைய ஆச்சாரியர்களுடைய முன்பகுதியில் ஸ்ரீலஸ்ரீ என்ற ஒரு பட்டம் நாம் போட்டிருக்கின்றோம். இந்த ஸ்ரீலஸ்ரீயினுடைய தொடக்கம் எது என்று சொன்னால் கோலகி மடங்கள் தான். இந்த கோலகி மடங்களுடைய ஆச்சாரியர்களுக்கு ஸ்ரீலஸ்ரீ என்ற பட்டம் இருந்தது. அதற்கு 2 காரணங்கள் சொல்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். ஒன்று, 3 லட்சம் கிராமங்களுடைய வருவாயில் இந்த மடங்கள் நடந்து கொண்டிருந்தன என்பதனால் லட்சம் என்ற சொல்லினுடைய சுருக்கமாக ஸ்ரீ ல ஸ்ரீ என்று போட்டார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறார். இன்னொரு வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்கிறார்கள், அங்கிருந்த ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஆகமங்களில் உள்ள லட்சம் ஸ்லோகங்களை மனனம் செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே
அவர்களுக்கு லட்சாத்தியாயி, லட்ச அத்தியாயி, அத்தியாயி என்று சொன்னால் கற்றுக்கொண்டவர், லட்சம் லட்சம் ஸ்லோகங்களை கற்றுக்கொண்டவர் என்ற அடிப்படையிலே ஸ்ரீ என்ற பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறார்கள். இந்த இரண்டாவது காரணமே பொருத்தமாக நமக்கு தோன்றுகிறது. இந்த ஸ்ரீ என்ற பட்டமே கோலகி மடத்தினுடைய சந்தான ஆச்சாரியர்களுக்கு வெகு நாட்களாக, வெகு ஆண்டுகளாக வழங்கி வந்தது. இந்த கோலகி மடம் நர்மதியில் தொடங்கி பாரதம் முழுவதும் பரவி விருந்து மிகப்பெரிய ஒரு ஆலமர கிளைகள் போல பரவி இருந்தது. தமிழகத்திலே பல ஊர்களிலே கோலகி மடங்களுடைய கிளைகள் இருந்ததாக வரலாற்று நம்முடைய கல்வெட்டுகள் தெளிவாக சொல்கின்றன. இவை அனைத்துமே பல கிராமங்களுடைய வருவாயிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மத அமைப்பாக இவை நடந்து கொண்டிருந்ததால் இந்த கோலகி மடங்களில் காஷ்மீர், காசி, வங்கம், கேரளம், கர்நாடகம் என்று பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இங்கே துறவிகளாக சேர்ந்து பல சாத்திர கல்விகளை கற்றுக்கொண்டார்கள் என்று நம்முடைய கல்வெட்டுகள் சொல்கின்றன. அவற்றிலே ஒரு ஆச்சாரியர் தான் நாம் அறிந்த ஞானாமிர்த நூலை இயற்றிய வாகீச முனிவர். இந்த ஞானாமிர்த முனிவர் உடைய பரம்பரையிலே வந்த ஞானாமிர்த சந்தானத்திலே வந்த புகலிப் பெருமாள், அகோர தேவர் என்ற 2 பேருடைய பெயர்கள் அம்பை வாலீஸ்வரம் கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதே போல திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றூர் என்ற ஊரிலே 1250ஆம் ஆண்டு ஒரு கோலகி மடம் இருந்ததாக ஒரு கல்வெட்டு இருக்கு. தமிழகத்தில் உள்ள கோலகி மடங்களில் பொதுவாக அந்த கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னவென்றால், இந்த மடங்களிலே திருஞானம் பாட இத்தனை பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி குறிப்பிடப்படுது. அந்த திருஞானம் என்பது என்ன என்பது நம்மால் இன்று வரை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. அந்த திருஞானத்தை பாடுவதற்கு வெவ்வேறு மடங்களைச் சேர்ந்த 11 பேர் நியமிக்கப்பட்டதாக ஆத்தூரில் உள்ள ஒரு கல்வெட்டு சொல்கிறது. அந்த கல்வெட்டிலே குறிப்பிடப்படக்கூடிய அந்த வெவ்வேறு மடங்களுடைய பெயர்கள் அந்த மடங்களில் இருந்து நியமிக்கப்பட்ட துறவிகள் பெயர்கள். இதை நாம் இப்பொழுது வரிசையாக பார்ப்போம். அதிலே ஒரு வரலாற்று செய்தியும் இருக்கிறது. விஷகண்ட தேவர் சந்தானத்தைச் சேர்ந்த எல்லையில்லா தேவர், பட்டவீர தேவர் சந்தானத்தைச் சேர்ந்த மகாதேவர், திருவாரூர் மடத்தைச் சேர்ந்த சிவபாத இருதயர் அஸ்திர தேவர், பிட்சாமட சந்தானத்தைச் சேர்ந்த இராவளர் பசுபதி தேவர், மதுரை மடத்தைச் சேர்ந்த நீலகண்ட தேவர், திருநெல்வேலி அழகிய நாயக சந்தானத்தைச் சேர்ந்த உய்யக்கொண்ட தேவர், திருநெல்வேலி மடத்தைச் சேர்ந்த அணுக்க வந்தொண்டர் என்று இந்த 7 திருமடங்களுடைய பட்டியல்கள் நமக்கு இதிலே கிடைக்கின்றன. இது போக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் கல்வெட்டில் இதே போன்று ஒரு 10 சந்தானங்களுடைய பட்டியல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இவற்றிலிருந்து நமக்கு பொதுவாக ஒன்று தெரிகிறது என்னவென்றால், தமிழகத்திலே சைவ சித்தாந்த மடங்களிலே 4 மடங்கள் நமக்கு, நாம் முதலிலே சொன்ன 4 மடங்களிலே ஆமர்த்தகம், கோலகி என்ற 2மே தமிழகத்திலே பெரிய அளவில் பரவி இருந்தன. ஆமர்த்தகத்தை பற்றி நான் பின்னால் வருகிறேன். இதே போல விசுவேஸ்வர சம்பு என்பவர் தமிழகத்துக்கு வெளியே, அது ஆந்திராவாக இருக்கலாம் அல்லது வடக்கே ஏதோ ஒரு மாநிலமாக இருக்கலாம், அது எந்த இடம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மந்தரம் என்ற இடத்திலே விசுவேஸ்வரர் என்ற சுவாமிக்கு ஒரு கோயில் கட்டிருக்கிறார், சிவாலயம் ஒன்று கட்டினார். பக்கத்திலேயே ஒரு மடமும் கட்டினார். அந்த மடத்திற்கு பெயர் விசுவேஸ்வர கோலகி என்று பெயர். இந்த கோலகி மடம் கிட்டத்தட்ட ஒரு சாம்ராஜ்யம் போலவே நடந்திருப்பதாக கல்வெட்டு குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. 3 வேதங்களை கற்பிப்பதற்கு 3 பேர், இலக்கியம், ஆகமம், தர்க்கம் இவற்றை கற்பிக்க 5 பேர், மருத்துவர் ஒருவர், கணக்கர் ஒருவர், கோயில் பணிகளுக்கு நடனமாதர்கள் 11 பேர், மேளவாத்தியக்காரர் 8 பேர், காஷ்மீர பாடகர், அதாவது காஷ்மீரி மொழியிலே பாடுவதற்கு ஒருவர், பாடல் மகளிர் 14 பேர், ஆடல் மகளிர் 6 பேர். அந்த நடனமாதர் 11 பேர் தவிர்த்து ஆடல் மகளிர் 6 பேர் தனியா இருக்கிறாங்க. பார்ப்பன சமையல்காரர்கள் 20, பணி மக்கள் 4 பேர். இதுவரைக்கும் இந்த கல்வெட்டில் இவ்வளவு குறிப்பு கொடுத்த பிறகு சோழ நாட்டில் இருந்து சென்ற காவலர்கள் 11 பேர். இவர்களுக்கு வீரபத்திரர் என்ற பட்டம் உண்டு. அதே போல் சோழ நாட்டிலிருந்து வீர முஷ்டிகள் என்ற பெயரிலே கிராம பணியாளர்கள் 20 பேர் அந்த மடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் கொல்லர் வேலை, வீடு கட்டுதல் வேலை, மூங்கில் வேலை, மண்பாண்டம் புனைதல் வேலை, தச்சு, நாவிதர் தொழில் இவையெல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்திற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இடையிலே, சைவ மடங்கள் இடையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருது.
இதே போல நம்முடைய திருப்பாசூர் கல்வெட்டுகள் மூலம் வாரணாசி கொல்லா மடம் என்று ஒரு மடமும், வாரணாசி பிக்ஷா மடம் என்ற ஒரு மடமும் கோலகி மரபை சேர்ந்த சில மடங்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கின்றன. இந்த மடங்களுடைய ஆச்சாரியர்களுடைய பெயர் லட்சாத்தியாகி இராவள சந்தானம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஞான சிவ இராவளர், ஓங்கார சிவ இராவளர் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. ஈசான சிவ இராவளர், இவர் பிரான்மலையிலே ஒரு மடம் கட்டியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது. இதனுடைய தொடர்ச்சியாக திரு ஆனைக்காவலில் பொய்சால மன்னன் வீர ராமநாதன், அதாவது 12 கடைசி 13ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலே தத்புருஷ சிவாச்சாரியார் என்பவருக்கு ஒரு மடம் அவன் கட்டி கொடுக்கிறான். அந்த மடம் தான் இன்றும் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். அதுதான் இன்று காஞ்சி சங்கர மடத்தினுடைய மடமாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்று நமக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. இதே போல பந்தனை நல்லூரில் வாரணாசி பிக்ஷா மடம் என்று ஒரு மடம் இருந்திருக்கிறது. இது 3ஆம் குலோத்துங்கன் காலம் 1281 இருந்திருக்கு. இதே போல பாண்டிய நாட்டு திருப்பத்தூரில் ஒரு பிக்ஷா மடம் இருந்திருக்கிறது. அங்கே சைவ பிரகாசர் என்று ஒரு ஆச்சாரியார் இருந்திருக்கிறார். அந்த மடத்தினுடைய பெயர் சைவ பிரகாச மடம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1500களில் தேவிகாபுரம் பிக்ஷா மடம், ஈசான சிவாச்சாரியார் என்பவர் அதனுடைய தலைவராக இருந்திருக்கிறார். நெல்லையிலே மணப்படை வீட்டிலே ஒரு பிக்ஷா மடம் இருந்திருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் செல்வாக்கோடு, அரசியல் செல்வாக்கோடு இருந்த கோலகி மடங்கள் அதன் பிறகு திடீர் என்று காணாமல் போகின்றன. இது மிகப்பெரிய வரலாற்று ஆய்வுக்குரியதாக நாம் பார்க்க வேண்டியது. இதன் பிறகு நாம் ஆமர்த்தக மடத்துக்கு, இது கோலகி மடத்தினுடைய வரலாறை நாம் பார்த்தோம். இப்போ ஆமர்த்தக மடம், இந்த ஆமர்த்தக மடம் என்பது இதே போல் நர்மதை நதிக்கரையிலோ அல்லது மத்திய பிரதேசம் ஏதோ ஒரு பகுதியிலோ தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சைவ ஆச்சாரியருடைய சைவ சித்தாந்த பரம்பரையிலே வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மடமாக திகழ்ந்திருக்கிறது. இதனுடைய வரலாறு நமக்கு மிக மிகுதியாக கிடைக்காவிடிலும் இந்த ஆமர்த்தக மடத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றும் நம்மிடையே ஒரு மடம் திருநெல்வேலியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தெற்கு மடம், வேம்பத்தூர் தெற்கு மடம் என்று பெயர். வேம்பத்தூர் என்ற ஊரை சேர்ந்த அந்தணர்களிலே ஒரு சாரார் சைவ சித்தாந்திகளாக இருந்தார்கள். அவர்களிலே ஒரு சாரார் ஆமர்த்தக மடத்தினுடைய பிரிவை சேர்ந்தவர்களாக விளங்கியிருந்தார்கள். அந்த பிரிவிலே ஒரு பிரிவு மதுரையிலிருந்து பாண்டிய மன்னனுடைய, பிற்கால பாண்டிய மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நெல்லையிலும் தென்காசியிலும் மடங்கள் அமைத்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அதிலே ஒரு மடம் நம்முடைய திருநெல்வேலி தெற்கு ரத வீதியில் இருக்கக்கூடிய தெற்கு மடம். அந்த மடத்தினுடைய இப்பொழுதைய அதிபதியாக நம்முடைய கணபதி சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவர்கள் வீட்டிலிருந்து எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களுடைய தந்தையார் வித்யாசங்கர சிவாச்சாரியார் அவர்கள் தமிழகம் அறிந்த மிகப்பெரிய சைவ சித்தாந்த ஆச்சாரியர், எல்லாருக்குமே அவர்கள் தெரியும். ஆமர்த்தக மடத்தினுடைய தொடர்ச்சி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே பிராமணோத்தமர்கள் பலர் சைவ ஆச்சாரியர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. ரணபத்திரம் பற்றி நமக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன். புஷ்பகிரி ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலத்திலே இருக்கக்கூடிய, பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்பகிரியாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இன்று அந்த புஷ்பகிரி சங்கர மடத்தினுடைய ஒரு கிளை மடமாக அந்த புஷ்பகிரி சங்கர மடம் என்றே அழைக்கப்படுகிறது. அது மாறி இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இந்த கோலகி மடம், ஆமர்த்தக மடம், புஷ்பகிரி மடம் இவற்றினுடைய கிளைகள் பிற்காலத்திலே சங்கர வேதாந்தத்தை சேர்ந்த மடங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன, மாறி இருக்கின்றன என்பது வரலாறு. இவை பற்றி நாம் அடுத்த ஆண்டு வகுப்பிலே நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த கோலகி, ஆமர்த்தகம், புஷ்பகிரி என்ற 3 சைவ சித்தாந்த மடங்களுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்தோம். இதிலே சோழ மன்னர்களுடைய பரம்பரையிலே நமக்கு சில சைவ சித்தாந்த ஆச்சாரியர்களுடைய பெயர்கள் கல்வெட்டுகளிலே பொறிக்கப்பட்டு காணப்படுகின்றன. தமிழகத்திலே இருந்த சேர சோழ பாண்டிய 3 வம்சங்களிலுமே சோழர்கள், அந்த கதவு வம்சம், சோழர்கள் முழுக்க முழுக்க சைவர்களாக இருந்தார்கள் என்பது வரலாறு. இதிலே ராஜராஜ சோழனுடைய குருநாதராக ஈசான சிவ பண்டிதர் என்பவர் குறிப்பிடப்படுகிறார். இவர் சித்தாந்த சாரம் என்ற நூலை இயற்றியிருக்கிறார். ராஜேந்திரனுடைய குருநாதராக சர்வசிவ பண்டிதர் குறிப்பிடப்படுகிறார். முதல் ராஜாதிராஜன்
தன்னுடைய குருதேவருடைய ஆணையின்படி சில காரியங்களை செய்ததாக கல்வெட்டிலே குறிப்பிடுகிறான். பெயர் நமக்கு கிடைக்கவில்லை. முதல் குலோத்துங்கன் தன்னுடைய குருதேவர் ஆணையிட்டபடி 108 சதுர்வேதிகளுக்கு ஒரு கிராமத்தை தானமாக அளித்ததாக குறிப்பிடுகிறான். அந்த குருதேவருடைய பெயர் நமக்கு கிடைக்கவில்லை. விக்ரம சோழனுடைய குருநாதராக சுவாமி தேவர் ஸ்ரீகண்ட சிவன் என்பவர் இருந்திருக்கலாம் என்று ராசமாணிக்கனார் சொல்கிறார். 3ஆம் குலோத்துங்கனுடைய குருநாதராக இதே சுவாமி தேவர் ஸ்ரீகண்ட சிவனுடைய மகன் சோமேஸ்வரர் என்கின்ற ஈஸ்வர சிவன் குருநாதராக இருந்திருக்கிறார். 3ஆம் குலோத்துங்கன். இந்த ஈஸ்வர சிவன் 18 வித்தைகளில் வல்லவர், உபனிஷதங்களில் உள்ள சிவ நெறியை விளக்கியவர், சித்தாந்த ரத்னாகரம் என்ற நூலை எழுதியவர் என்று கல்வெட்டுகளிலே போற்றப்படுகிறார். இவரே சுவாமி தேவர் என்று போற்றப்படுகிறார். இவர்களுடைய செல்வாக்கு எந்த அளவு அரசியலிலே இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஈஸ்வர சிவருடைய ஒரு மிக முக்கியமான ஆணை ஒன்று கல்வெட்டிலே பதிவாகி இருக்கிறது. அந்த 3ஆம் குலோத்துங்கன் திருக்கடவூரில் ஒரு 2 அர்ச்சகர்களை நியமிக்கிறார். அந்த 2 அர்ச்சகர்களை மாற்றிவிட்டு இவர் வேறு சில 2 அர்ச்சகர்களை நியமிக்கிறார். யாரு? இந்த ஈஸ்வர சிவர். மன்னனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்படியானால் இந்த ஆச்சாரியருடைய செல்வாக்கு மன்னனிடத்தில், அந்த அரசினிடத்தில் எவ்வளவு மிக உயர்ந்த இடத்தில் இருந்திருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக தெரிய வருகிறது. இதே மரபிலே வந்த திரிலோச்சன சிவாச்சாரியார் என்பவர் இயற்றிய சித்தாந்த சாராவளி சைவ சித்தாந்தத்தில் உள்ள வடமொழி நூல்களிலே மிக முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க நூல். இந்த நூலில்தான் திரிலோச்சன சிவாச்சாரியார் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். என்னவென்றால், கங்கை கரையிலிருந்து பல சைவ ஆச்சாரியர்களை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ராஜேந்திர சோழன் வரவழைத்தான் என்று ஒரு குறிப்பு கொடுக்கிறார். சம்பு, சிவர், சிவாச்சாரியார் என்பன போன்ற பட்டங்களை எல்லாம் இந்த சைவ சித்தாந்த மரபிலே, கோலகி மடத்தினுடைய மரபிலே வந்த ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக சோழ பரம்பரையினுடைய கடைசியில் கட்டப்பட்ட 3ஆம் ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்ட தாராசுரம் என்ற கோயிலிலே 108 சைவாச்சாரியருடைய சிற்பங்கள் உள்ளன. அவற்றின் கீழேயே அவருடைய பெயர்களின் தத்புருஷ சிவர், அகோரதேவ சிவர் என்றெல்லாம் அந்த பெயர்களை, அவர்களுடைய அந்த தீட்சாநாமத்தினுடைய பெயர்களை மன்னன் குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், கடந்த 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதம் முழுவதும் சைவ திருமணங்கள் பல்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்களிலும் மிக பெரிய அளவிலே அவை நிலை பெற்று மிகப்பெரிய சொத்துடைமை நிறுவனங்களாக வளர்ந்து சைவ சித்தாந்தத்தை, பாசுபத தத்துவத்தை அவை மக்களிடையே பரப்பி இருந்திருக்கின்றன என்பது நமக்கு இதிலிருந்து உறுதியாகும். இதில் நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பாரதம் முழுவதும் இருந்த பல்வேறு அரச வம்சங்கள், நம்ம தமிழகத்திலே சேர சோழ பாண்டியர்கள், வடக்கே காகதீய வம்சத்தை சேர்ந்த அரசர்கள், காலசூரி வம்சத்தை சேர்ந்த அரசர்கள், வங்கத்திலே பால வம்சம், தெலுங்கு சோழ வம்சம், மாளவர் வம்சம், கர்நாடகத்திலே ராஷ்டிரகூட வம்சம், அவர்களுக்கு பின்னால் வந்த ஹொய்சால வம்சம், அதற்கும் வடக்கே இருந்த பாரமார வம்சம் என்று அனைத்து ராஜாக்கள் வம்சங்களும் சைவ சமயத்தையே கடைபிடித்தன என்பதற்கு இந்த மன்னருடைய கல்வெட்டுகள் இன்றும் நமக்கு ஆதாரங்களாக இருக்கின்றன. ஏனென்றால் இந்த மன்னர்கள் தன்னுடைய கல்வெட்டுகளிலே தங்களுக்கு தீட்சை கொடுத்த சைவாச்சாரியாருடைய பெயரை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மிக குறிப்பாக இந்த 13ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகளுக்கு பிறகு தென்னகத்திலே அரசியல் சூழல் தலைகளாக மாறுகிறது. ஹொய்சால வம்சத்தினுடைய கடைசியிலே அந்த மன்னனிடத்தை பணியாற்றிய ஹரிஹரர் புக்கர் என்ற 2 பேரும் சேர்ந்து 1324 அல்லது 25 விஜயநகர பேரரசை ஸ்தாபிதம் செய்கிறார்கள் என்று நாம் வரலாறு நமக்கு தெரியும். இதற்கு பிறகு கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களுடைய வரலாறு தலைகளாக புரட்டப்படுகிறது. இந்த ஹரிஹர புக்கருக்கு ஆசீர்வாதம் கொடுத்த அந்த ஆச்சாரியருடைய பெயர் வித்யாரண்யர் என்பதும் பொதுவெளியில் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வித்யாரண்யர் யார் என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. நான் முதலிலே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தொடங்கி சொல்லியிருந்தேன்.
கொடும்பாளூரிலே 10ஆம் நூற்றாண்டிலே பூதி விக்ரமகேசரி ராஜராஜ சோழனுடைய சமகாலத்தவர்கள் இவர்கள். 10ஆம் நூற்றாண்டிலே அவனுக்கு சற்று முந்தி இருந்தவர்கள், அவருடைய தகப்பனார் சுந்தர சோழருடைய காலத்தைச் சேர்ந்தவர்கள். 10ஆம் நூற்றாண்டிலே இருந்த பூதி விக்ரமகேசரி ஒரு 3 கோயில்களை கட்டினான். அதோடு சேர்த்து வித்யாராசி தபோராசி என்ற 2 சைவாச்சாரியருடைய மாணவர்களாக விளங்கிய மல்லிகார்ஜுனர் என்ற சைவ ஆச்சாரியருக்கு ஒரு பெரிய மடம் கட்டி கொடுத்தான். அந்த மடத்திற்கு 11 கிராமங்கள் தானம் கொடுத்தான் என்று நான் சொன்னேன். அதோடு நான் நிறுத்தி விட்டேன். அதன் பிறகு ஒரு செய்தி, முக்கியமான செய்தி அந்த இடத்திலே பதிவாகி இருக்கிறது. என்னவென்றால், அந்த இடத்திலே நமக்கு சிதைந்து போன கன்னட கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. இந்த கன்னட கல்வெட்டுகள் எதை சொல்கின்றன என்றால், இந்த மல்லிகார்ஜுனர் என்ற பெயரும் வித்யாராசி தபோராசி என்ற பெயரும் நமக்கு கர்நாடக தேசத்திலிருந்து வந்த சைவாச்சாரியர்களாக இருக்கலாம் என்ற குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. கர்நாடக தேசத்திலே, அதாவது இன்றைய கர்நாடக மாநிலத்திலே சைவ சமயத்தினுடைய காளாமுக பிரிவு மிகப்பெரிய செல்வாக்கோடு, அபரிமிதமான செல்வாக்கோடு கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் விளங்கி இருந்தது, ஒப்பற்ற வலிமையோடு விளங்கி இருந்தது என்பது வரலாறு. அந்த மரபிலே வந்த ஆச்சாரியர்கள் எல்லா மன்னர்களுக்கும் தீட்சை செய்து வைத்திருக்கிறார்கள். அதே ராஷ்டிரகூட மன்னர்கள் மிகப்பெரிய அளவிலே அந்த காளாமுக ஆச்சாரியர்களுக்கு நிறைய மடங்களை கட்டுவித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த ஹொய்சால மன்னர்களும், கல்யாணி நகரத்தை தலைநகராக கொண்ட ஹொய்சால மன்னர்களும் பிற்பாடு மிகப்பெரிய மடங்களை எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இன்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வீரசைவ மதம் என்று நம்மால் அறியப்படுகின்ற மதம் இந்த காளாமுக சைவத்தினுடைய தொடர்ச்சியே என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வீரசைவத்தினுடைய இன்னொரு பிரிவுதான் பசவேஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய பசவண்ணா தொடங்கிய இன்னொரு வீரசைவம், இன்று லிங்காயத் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தாங்கள் தனி மதம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்நாடக மாநிலத்தில். அந்த லிங்காயத்துகள் என்று சொல்லக்கூடிய பசவ மதம் என்பது வீரசைவத்தினுடைய இன்னொரு பிரிவு. ஆனால் தொன்மையான வீரசைவம் என்பது பஞ்சாச்சாரிய மதம் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறது. அது இன்றைய அந்த பழைய காளாமுக சைவத்தினுடைய தொடர்ச்சி என்று நாம் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இந்த கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரி கட்டிய மடத்திலே இருந்த கன்னட கல்வெட்டுகளில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், கர்நாடக மாநிலத்திலிருந்து சைவாச்சாரியர்கள் தமிழகத்திற்கு வந்திருந்து சைவ சித்தாந்தத்தை பரப்பி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. இந்த கர்நாடக மாநிலத்திலே தார்வாட் மாவட்டத்திலே இன்றைக்கும் சிதைந்த வடிவத்திலே அந்த காளாமுக கல்வெட்டுகளும் காளாமுக ஆச்சாரிய சிற்பங்களும் இருக்கின்றன. இவற்றை வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களுடைய நூல்களிலே தனியாக பதிவு செய்திருக்கிறார்கள். மிக விரிவான அளவிலே ஆய்வு செய்து பதிவு செய்திருக்கிறார்கள். கர்நாடகத்திலே இருந்த அந்த காளாமுக ஆச்சாரியர்களுடைய பட்ட பெயர்கள் என்ன என்று நாம் பார்த்தால், அதுதான் இங்கே நாம் சொல்ல வந்தது. என்னவென்றால், அவர்களுக்கு பண்டிதர் என்ற பட்டம் உண்டு, இன்னொரு பெயர் அவர்களுக்கு உண்டு, அதாவது கிரியாசக்தி என்ற ஒரு பெயர் அவர்களுக்கு உண்டு. இவர்கள் காளாமுக சைவ ஆச்சாரியர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஹரிஹரர் புக்கர் என்ற 2 பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து விஜயநகர அந்த சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த அந்த துறவி, வித்யாரண்யர் என்ற பெயரால் இன்று பொதுவெளியிலே போற்றப்படக்கூடிய அந்த துறவி சாட்சாத் நமது காளாமுக சைவ ஆச்சாரியர் என்பதுதான் உண்மையான வரலாறு என்பதை வரலாற்று ஆய்வாளர் டி.ஏ. கோபிநாத ராவ் தம்முடைய நூலிலே மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார், ஆதாரத்தோடும் காட்டியிருக்கிறார். அந்த வித்யாரண்யருக்கு வித்யாரண்ய கிரியாசக்தி என்று பெயர். என்ன சார் நீங்க கோபிநாத ராவ் சொன்னாருன்னு சொல்றீங்க, ஆனா இங்க வெளியில வேற ஒரு மாதிரி தகவல் இருக்கிறதே என்று சொன்னால், இன்னொரு தகவலையும் நான் சொல்கிறேன். டி.ஏ. கோபிநாத ராவ் எந்த நூலிலே அதை சொல்லியிருக்கிறார் என்றால், விஜயநகர பேரரசிலிருந்து தமிழகத்திலே இஸ்லாமிய படைகளை வெளியேற்றுவதற்காக படையெடுத்து வந்த கம்பண்ண உடையார் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பண்ணருடைய மனைவி கங்காதேவி என்பவர் மதுரா விஜயம் என்ற ஒரு நூலை வடமொழியிலே இயற்றியிருக்கிறார். அந்த மதுரா விஜயத்தினுடைய மைய கருப்பொருள் என்னவென்றால், இந்த படையெடுப்பை பற்றியும் தமிழகத்திலே அந்த நிலவிய சூழல்களை பற்றியும் விவரிப்பது. அந்த நூலினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பினுடைய முன்னுரையிலே தான் டி.ஏ. கோபிநாத ராவ் இந்த கருத்தை சொல்கிறார். அவர் என்ன பதிவு செய்கிறார் என்றால், மிக தெளிவாக மதுரா விஜயத்தினுடைய கடவுள் வாழ்த்துக்கு பிறகு ஆச்சாரியன் வாழ்த்து, குரு வாழ்த்து அந்த அம்மா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த குரு வாழ்த்துல
கிரியாசக்தி என்று போற்றப்படக்கூடிய எனது குருதேவரை நான் வணங்குகின்றேன் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹரிஹரர் புக்கர் என்ற அந்த மன்னர்கள் தொடங்கிய அந்த வம்சத்துக்கு பெயர் சங்கம வம்சம் என்று பெயர். விஜயநகரத்திலே 4 வம்சங்கள் இருந்ததா சொல்ல, சங்கம, ஆர, துளுவ, இன்னொரு ஏதோ ஒரு வம்சம் சொல்லுவார்கள். இந்த சங்கம வம்சம் தான் முதலிலே விஜயநகர பேரரசை தொடங்குகிறது. ஹரிஹரர் புக்கர் இருவரும் தான், அண்ணன் தம்பி இருவரும் தொடங்குகிறார்கள். இவர்கள் காளாமுக சைவர்களே, இதில் மாற்று கருத்து நமக்கு இல்லை. இதை சைவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சைவ ஆச்சாரியர் வித்யாரண்ய கிரியாசக்தியினுடைய ஆசீர்வாதத்திலே தொடங்கப்பட்டதுதான் விஜயநகர பேரரசு என்ற சாம்ராஜ்யம். கர்நாடக மாநில கல்வெட்டுகளிலே நமக்கு வித்யாரண்ய கிரியாசக்தி, காசி விலாச கிரியாசக்தி, வாணி விலாச கிரியாசக்தி, வித்யாசங்கர கிரியாசக்தி, திரையம்பக கிரியாசக்தி, சந்திரபூஷண கிரியாசக்தி என்று பல்வேறு துறவிகளுடைய பெயர்கள் வரிசையிட்டு பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த கிரியாசக்தி என்ற இந்த ஆச்சாரிய மரபு, இந்த மரபுதான், காளாமுக மரபுதான் கர்நாடக மாநிலத்தினுடைய அரசியலிலே மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியது. இந்த காளாமுக மரபினுடைய உண்மை வரலாறு மறைக்கப்பட்டு இன்று வித்யாரண்யர் என்பவர் இன்னொரு மடத்தினுடைய துறவி என்று வெளியிலே காட்டப்படுகிறார் என்றால், சைவ சமயத்தினுடைய உண்மை வரலாறு எந்த அளவுக்கு மறைக்கப்படுகிறது என்பதை நாம் சைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது காலகட்டாயமாக இருக்கிறது. இது காளாமுக வம்சத்தினுடைய ஒரு பரம்பரை வரலாறு. இந்த காளாமுக வம்சத்தை சேர்ந்தவர் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், திருவானைக்காவலிலே ஒரு தத்புருஷ சிவாச்சாரியார் என்பவர் இருந்திருக்கிறார். இந்த காளாமுக மடமும் ஒன்று இருந்திருக்கிறது, கோலகி மடமும் ஒன்று திருவானைக்காவலில் இருந்திருக்கிறது. அதுபோக தமிழ் மரபிலே வந்த இன்னும் பல மடங்களும் திருவானைக்காவலிலே இருந்திருக்கின்றன. இவையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 8, 9ஆம் நூற்றாண்டுகளிலே ஆமர்தக மடத்தினுடைய ஆச்சாரியர் ஒருத்தர் தன்னுடைய சிஷ்யராகிய புரந்தரன் என்ற ஒரு சிவாச்சாரியாருக்கு உத்தரவு கொடுத்து, நீ இன்னொரு மடம் ஸ்தாபித்துக்கொள் என்று அனுப்புகிறார். அவர் என்ன செய்கிறார், மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜான்சி அருகில் இருக்கக்கூடிய, இன்று ரனோட் அல்லது நரோட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊருக்கு பக்கத்திலே ஆரணிபத்ர என்ற ஒரு ஊரிலே ஒரு மிகப்பெரிய மடத்தை கட்டுகிறார். அதுதான் மத்த மயூர மடம். மற்ற மடங்களில் இருந்து இந்த மடம் ரொம்ப வித்தியாசமானது. எப்படி என்றால், இந்த மடம் நேரடியாக அரசியலிலும் மன்னர்களுடன் போர்களிலும் ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய சைவ சித்தாந்த மடம் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. உபேந்திரபுரம் என்று அந்த மடம் நிறுவப்பட்ட இடத்திற்கு பெயர், ஆரணிபத்திரம் என்ற மடத்தினுடைய பெயர். அந்த மடத்தினுடைய வம்சம்தான் மத்த மயூர மடம் என்று பெயர். இந்த புரந்தரருக்கு மத்த மயூரநாதர் என்று இன்னொரு பட்ட பெயர் உண்டு. அந்த அடிப்படையிலே அவருக்கு மத்த மயூர மடம் என்று பெயர் உண்டு. 10ஆம் நூற்றாண்டிலே இந்த ஆரணிபத்திர மடத்தினுடைய தலைவராக இருந்த தர்மசிவம் என்ற அந்த ஆச்சாரியர் அன்றைய மன்னனுக்காக போரிட்டு போர்க்களத்திலே மடிந்திருக்கிறார். ஜபல்பூரிலே கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டிலே காலசூரிய வம்சத்தைச் சேர்ந்த ஜெயசிம்மன், விஜயசிம்மன் இவருடைய காலமெல்லாம் 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல அவருடைய ராஜகுருவாக விமலசிவர், விமலசிவருடைய குரு கீர்த்தி சிவர், இப்படியெல்லாம் அவங்களுடைய அந்த குருமார்களுடைய பட்டியல் நமக்கு கிடைக்கிறது. இவர்கள் எல்லாருமே இராணுவத்துல இருந்தவங்க. எப்படி இராணுவத்துல இருந்தாங்க அப்படின்னா, இவங்க துறவிகளாக இருந்து கொண்டே மடத்தை சேர்ந்து ஒரு தனியாக ஒரு இராணுவமே அமைத்திருந்தார்கள். இவர்களிடையே 4 வகையான படைகளும் இவர்கள் வைத்திருந்தார்கள். அவ்வளவு பெரிய செல்வாக்கோடு இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர் பல இடங்களிலே மன்னனோடு சேர்ந்து போரிட்டு பல ஊர்களை வென்று அந்த சிவாலயங்களை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தார்கள் என்று ஜபல்பூர் கல்வெட்டு சொல்கிறது. இந்த பரம்பரையிலே நாத சிவர், சக்தி சிவர் என்று பல்வேறு ஆச்சாரியர்களுடைய பெயர்கள் பதிவாகி இருக்கின்றன. இவர்கள் அவ்வளவு பேரும் சமய சாஸ்திரங்களில் மட்டுமல்லாமல் போர்க்கலையிலும் சிறந்து விளங்கியவர்கள் என்பது கூடுதல் செய்தி. இதை ஒரு மிலிட்டரைஸ்டு மொனாஸ்ட்ரி என்று பின்னாளில் பௌத்த மதத்திலே இந்த மாதிரியான போர்க்கலையோடு சேர்ந்து விளங்கக்கூடிய மடாலயங்கள் பின்னாளில் தோன்றின. அவையும் நாம் பார்த்தோம். வட இந்தியாவிலும் அதற்கு வடக்கே சைனாவிலும் இவை மடங்கள் தோன்றின. அதே போல அதுக்கு முன்பேகவே இதுல மத்திய பிரதேசத்துல இந்த ஒரு இராணுவத்தோடு கூடிய ஒரு சைவ சித்தாந்த மடம் ஒன்று, மத்த மயூர மடம், மிகப்பெரிய அளவிலே சிறப்புற்று விளங்கி இருந்திருக்கிறது. இந்த மத்த மயூர மடத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் ஆங்கில ஆய்வாளர்கள் மிக பெரிய அளவில் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
இனி தமிழகத்துக்கு வரும். தமிழகத்திலே பொதுவாக நம்முடைய மடங்கள் என்ற அமைப்பு என்பது சோழர் காலம் தொட்டு நமக்கு பல்லவர் காலத்திலே இருந்தாலும் அது சோழர் காலத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இந்த மடங்கள் அடைகின்றன. சோழர் காலத்திலே 3 வகையான மடங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று இறைவன் பெயர் கொண்ட மடங்கள், இன்னொன்று அரசர் சிற்றரசர் பெயர்கள் கொண்ட மடங்கள், நாயன்மார் பெயர் கொண்ட மடங்கள். வடக்கே உள்ள மடங்களுக்கும் தமிழகத்து மடங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். வடக்கே இருந்த மடங்கள் முழுமையாக சைவ சித்தாந்த பிரச்சாரத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டன. தமிழகத்திலே இருந்த மடங்கள் சைவ சித்தாந்த பிரச்சாரத்தோடு நில்லாமல் சமய சமூக பணிகளிலும் அவை ஈடுபட்டு இருந்தன. இறைவன் பெயர் கொண்ட அதுல திருவாவூதுறையில் தான் மிகப்பெரிய நிறைய மடங்கள் இருந்ததாக நமக்கு வரலாறு குறிப்பிடுகிறது. திரு நீலவிடங்கன் மடம், சிவலோக நாயகன் மடம், சர்வதேவன் மடம், சங்கரதேவன் அறச்சாலை, பஞ்சநதிவாணன் மடம் என்ற 5 மடங்கள் திருவாவூதுறையிலே இருந்திருக்கின்றன. திருவேலிமலையிலே அழகிய திருச்சிற்றம்பலம் உடையார் மடம், சீர்காழியிலே திருமுறை தேவார செல்வன் மடம், திருவுசாத்தானத்திலே கூத்தாடு நாயனார் மடம் என்று இருக்கின்றன. அதே போல ராஜேந்திர சோழன் மடம், குலோத்துங்க சோழன் மடம், வானாதிராயர் மடம் மன்னருடைய பெயர்கள் என்று. நாயன்மார் பெயர்களிலே மிக அதிக அளவிலே திருநாவுக்கரசர் பெயரிலும் திருஞான சம்பந்தர் பெயரிலும் நமக்கு மடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய புராணத்திலேயே திருஞான சம்பந்தரும் அப்பர் அடிகளும் நம்முடைய திருவேலிமலையிலே திங்களும் பகலும் தோயும் திருமடம் அமைத்தார்கள் என்று பெரிய புராணத்திலே குறிப்பிடுகிறார்கள். பரஞ்சோதி மடம், வாகீசம் மடம், தில்லைவாழ் அந்தனர் மடம், நம்பி திருமுருகன் மடம், இது திருப்புகலூரிலே முருகநாயனார் பெயரிலே அமைந்த ஒரு திருமடம். நமிநந்தி அடிகள் மடம், பரசமய கோளரி மடம், இது ஞானசம்பந்தருடைய பட்டப்பெயர். திருத்தொண்ட தொகையான் மடம், இது சுந்தரமூர்த்திகளுக்கு இன்னொரு பெயர், திருத்தொண்ட தொகையான் திருமடம். சிறுத்தொண்டன் மடம், திருமூலதேவர் திருமடம், சுந்தர பெருமாள் திருமடம் என்று பல்வேறு நாயன்மார்களுடைய பெயர்களிலே நமக்கு கல்வெட்டுகளிலே பதிவாயிருக்கு. இது தவிர தமிழகத்திலே நமக்கு நிறைய சந்தானங்கள் இருந்திருக்கின்றன. இந்த சந்தானங்களை பற்றியெல்லாம் நம்முடைய வெள்ளியம்பலவான முனிவர் தம்முடைய முத்தி நிச்சய சிற்றுரையிலே மிக அருமையாக பேருரையிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அது தவிர கல்வெட்டுகளில் நமக்கு பதிவாயிருக்கிறது. திருச்சத்தி முற்றத்து முதலியார் சந்தானம், மாளிகை மடத்து முதலியார் சந்தானம், செண்பைக்குடி முதலியார் சந்தானம், திருவாரூர் ஆசாரம் அழகியான் திருமணம், மருத பெருமாள் சந்தானம் என்று பல்வேறு சந்தானங்கள் நமக்கு சொல்கின்றன. இது தவிர இலக்கியங்களிலே பல்வேறு சந்தானங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த சந்தானங்கள் எல்லாம் இன்று நமக்கு கிடைக்கவில்லை. அவற்றினுடைய மரபுகளும் நமக்கு கிடைக்கவில்லை. இதிலே நாம் தமிழகத்திலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு மரபு நம்முடைய மெய்கண்ட சிவத்தினுடைய மரபு. மெய்கண்ட சிவாச்சாரியார் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று இப்போது வரைக்கும் உறுதியாகி இருக்கிறது. 1220-30களிலே 50களிலே அவருடைய கல்வெட்டு ஒன்று கிடைக்கிறது. அதை வைத்துதான் அவர் அந்த காலகட்டத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என்றும், உமாவதி சிவாச்சாரியார் 1313 சங்கல்ப நிராகரணத்தை அரங்கேற்றியதாக சிதம்பரத்தினுடைய ஆயிரங்கால் மண்டபத்திலே அரங்கேற்றியதாக தம்முடைய நூலிலே அவர் குறிப்பிடுவதால் அவருடைய காலகட்டத்திலிருந்து ஒரு 20-30 வருடங்கள் தள்ளி 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 பார்த்தால் 1250 80க்குள் மெய்கண்ட சிவாச்சாரியார் இருந்திருக்கலாம் என்றும் நம்மால் யூகிக்க முடியும். அதுதான் பொருத்தமாகவும் இருக்கிறது. மெய்கண்டாரிடம் 40 மாணவர்கள் இருந்தார்கள் என்று செவிவழி செய்தியும் மரபு வழி செய்தியும் நமக்கு சொல்கிறது. அதிலே தலைமையான மாணவராக அருணந்தி சிவாச்சாரியார் இருந்தார். அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்த சிவாச்சாரியார், அவருடைய மாணவர் உமாபதி சிவாச்சாரியார். இது தவிர மணவாசகம் கடந்தார் என்ற ஒரு மாணவரும் இருந்திருக்கிறார். அவர் செய்த உண்மை நெறி விளக்கம் என்ற நூலும் நம்முடைய 14 சித்தாந்த சாசனங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த உமாபதி சிவாச்சாரியாரிடம் பல்வேறு மாணவர்கள், நிறைய மாணவர்கள் படித்திருந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு மரபு சித்தர் நம்முடைய மச்சு செட்டியார் என்று சொல்லக்கூடிய அருள் நமச்சிவாய தேவர் வழியாக ஒரு மரபும், காளி சிற்றம்பல நாடிகள் வழியாக ஒரு மரபும் நமக்கு தனியாக வருகின்றன. இந்த மரபிலே ஒரு மரபிலே நம்முடைய அந்த அருள் நமச்சிவாயர் சித்தர் சிவபிரகாசர் அவரிடம் உபதேசம் பெற்ற நமச்சிவாய மூர்த்திகள் என்று திருவாவூதுறை ஆதீன மரபு வருகிறது. இந்த பக்கம் நம்முடைய சீர்காழி பரம்பரையிலே காளி சிற்றம்பல நாடிகள் பரம்பரையிலே வரும் பொழுது அது நேரடியாக திருவாரூரிலே கமலை ஞானப்பிரகாசருடைய மாணவராக குருஞான சம்பந்தர், அவருடைய மரபிலே தர்மயாதீனம் என்று அந்த மரபு வருகிறது. இந்த 2 மரபு நமக்கு வரலாற்று பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட மரபு. இதே போல
இந்த காளி சிற்றம்பல நாடிகள் மரபிலே காளி சிற்றம்பல நாடிகளுடைய சீடர்களிலே ஒருவர் தொடங்கியதுதான் காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆயினும் அதனுடைய மூல வரலாறு இன்னும் விரிவான ஆய்வுக்குரியது. அப்படியானால் அது அடுத்த தர்மயாதீனத்துக்கு முந்தையதாகவே அது தோன்றிய ஒரு வரலாறு கொண்டது காஞ்சி தொண்டை மண்டல ஆதீனம். அதே போல நம்முடைய தெற்கே பார்த்தால் மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனம். இன்றைய மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தினுடைய வரலாறாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு சமணர்கள் தீ வைத்தார்கள் அல்லவா, அந்த மடத்திற்கு பிறகு ஒரு புதிதாக ஒரு மடம் கட்டப்பட்டு அதிலே திருஞான சம்பந்தர் தன்னுடைய சீடரை அமர்த்தி நீ சைவ சித்தாந்தம் பரப்புவாயாக என்று ஆணையிட்டு அருளினார். அந்த வழியே வந்ததுதான் எங்களுடைய மரபு என்று அவர்கள் சொல்கிறார்கள். மதுரை திருஞான சம்பந்தர் மடம் மெய்கண்டார் மரபை சேர்ந்தது அல்ல. அது மெய்கண்டார் மரபுக்கு முந்தியது என்பதற்கு நமக்கு கல்வெட்டு சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. கல்லிடைக்குறிச்சியிலே ஒரு கல்வெட்டு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே படி எடுக்கப்பட்டு இதுவரை வெளியிடப்படாத ஒரு கல்வெட்டிலே திருஞான சம்பந்தன் மடம் என்றே ஒரு மடம் பதிவாகி இருக்கிறது. எனவே அதனால்தான் அவர்களுடைய அந்த திருவேட பொலிவு என்பது மற்ற திருவேடங்களிலிருந்து வித்தியாசப்பட்டு தோன்றுகிறது. அந்த மரபு ஒரு தனி மரபாக நடந்து வந்திருக்கிறது. இதே போல நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் மரபிலிருந்து தனியாக பிரிந்து வந்ததுதான் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன மரபு. இது அருணந்தி சிவாச்சாரியாரிடம் பாடம் பயின்ற மாணவர்கள் பரம்பரையிலே வந்த ஒரு மாணவர் தொடங்கியதுதான் இந்த குன்றக்குடி ஆதீன மரபு. அதே அருணந்தி சிவாச்சாரியார் மரபிலே வந்த இன்னொரு மாணவரிடம் பயின்றவர்கள் தான் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய செப்பறை பொன்னம்பல தேசிகர் மடாலயம் என்று சொல்லப்படக்கூடிய அழகிய கூத்த குருக்களையா மடம் என்று சொல்கிறார்கள். அந்த திருமடம் என்பது அந்த வழியிலே வந்த ஒரு மரபாக சொல்லப்படுகிறது. இதே போல திருவாரூரிலே அம்பலநாத தம்பிரான் என்று ஒரு சைவ பெரியவர் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவருடைய பரம்பரையிலே வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மரபு ஒன்று தனியாக வந்தது. அதிலே இடையிலே சத்தியஞான தரிசினி என்று ஒரு பெரிய ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மரபு தனியாக கலைத்து அது ஒரு பல சந்தானங்களாக பரவியது. இவையெல்லாம் தவிர தூத்துக்குடி மாவட்டத்திலே இன்று நமக்கு பெருங்குளத்திலே இருக்கக்கூடிய செங்கோல் ஆதீனம் என்று போற்றப்படக்கூடிய சத்தியஞான தரிசினி மடமும் மெய்கண்ட மரபை சேர்ந்ததா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது. அது மெய்கண்ட மரபுக்கு முந்தையதாகவே அது இருந்திருக்க கூடும் என்று தோன்றுகிறது. தென்காசியிலே 1414ஆம் ஆண்டிலே அன்றைய பராக்கிரம பாண்டியன் தென்காசி காசி விஸ்வநாதருக்கு கோயிலை கட்டி எழுப்பிய பொழுது 4 ரத வீதிகளையும் அமைத்து அதிலே நான் முன்பு சொன்ன அந்த ஆமர்த்தக மரபை சேர்ந்த தெற்கு மடத்தையும் அமைத்து அதுல 8 மடங்கள் அமைக்கிறான். 4 ரத வீதிகளிலும் அதிலே தென்புறத்திலே தெற்கு மடமும் மேல வீதியிலே சத்தியஞான தரிசினிகள் திருமணமும் அமைக்கிறான் என்ற அந்த கல்வெட்டு குறிப்பு அது இருக்கிறது. அப்படி பார்த்தால் அந்த திருமணம் எல்லாருக்கும் முந்தைய ஒரு திருமணமாக இன்று, அதாவது உமாபதி சிவாச்சாரியாருடைய காலத்துக்கு ஒட்டிய ஒரு காலமாக அது அமைகிறது. ஒரு முந்தைய திருமணமாக இந்த திருவாவடுதுறை ஆதீனமும் அதுவும் ஒரே காலத்திலே தோன்றியிருக்கலாம் என்று நமக்கு தோன்றுகிறது. இந்த சந்தான பரம்பரை மெய்கண்ட சந்தானத்திற்கும் வடக்கிலே இருந்த அல்லது கர்நாடகா ஆந்திராவில் இருந்த பல்வேறு சைவ மடங்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய அடிப்படை வித்தியாசம் என்ன என்று நாம் கேட்டால், வடக்கில் இருந்த அனைத்து சைவ சித்தாந்த மடங்களும் பாசுபத மடங்களும் நேரடியாக அரசியலில் பங்கு கொண்டன. அதாவது மன்னர்களுக்கு தீட்சை கொடுப்பது, மன்னர்களுக்கு போர்களிலே உதவி செய்வது, தானே நேரடியாக போரில் ஈடுபடுவது, மன்னர் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் தீட்சை செய்விப்பது, மன்னர்களை சைவர்களாக வழிநடத்துவது என்று நேரடியாக அரசியலிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இந்த அரசியலிலே ஈடுபட்டதனுடைய விளைவாக வடக்கே இருந்த மடங்கள் மிகப்பெரிய சொத்துடைமை நிறுவனங்களாக வளர்ந்து அவை சைவ சித்தாந்தத்தையும் பாசுபத தத்துவத்தையும் மிகப்பெரிய அளவிலே பரப்பி பாரதம் முழுவதும் சைவ சமயத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் வளர்வதற்கு அவை பெருந்துணையாக உறுதுணையாக நின்றன என்பது வரலாறு. தமிழகத்திலே அதற்கு நேர் மாறாக 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நடந்தது. விஜயநகர பேரரசை ஸ்தாபித்த கிரியாசக்தி வித்யாரண்ய கிரியாசக்தியினுடைய ஆட்சியினாலே தொடங்கப்பட்ட அந்த விஜயநகர பேரரசினுடைய தொடர்ச்சியாக தமிழகத்திலே நம்முடைய அந்த விஜயநகர பேரரசினுடைய நீட்சி மதுரையிலே அமைகிறது தொடர்ச்சி. அதன் பிறகு நாயக்க வம்சம் எழுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக பின்னாலே மராட்டிய வம்சம், அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி என்று நம்முடைய
தமிழக அரசியல் வரிசை அமைகிறது. விஜயநகர பேரரசு, நாயக்க பேரரசு, மராட்டிய அரசு, ஆங்கிலேய அரசு, இந்த 4 அரசிலும் மெய்கண்ட சந்தானத்தை சேர்ந்த நேரடி மரபிலே வந்த சைவ துறவியர்கள் எந்த விதத்திலும் நேரடி தொடர்பு கொள்ளவில்லை என்பதுதான் நமக்கும் வடக்கிலே இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த மடங்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக காண முடிகிறது. ஏன் இவர்கள் அரசியலை விட்டு விலகி நின்றார்கள், ஏன் அரசியலில் இவர்கள் பங்கு கொள்ளவில்லை, ஏன் மன்னர்களை வழிநடத்தவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக அரசியலுக்கு சமமாக நின்று இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சைவ பேரரசை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சைவ சந்தானத்திலிருந்து வந்த பல்வேறு இலக்கியங்கள், நூல்கள், சாத்திரங்கள் இவையெல்லாம் இன்றைக்கும் சான்றாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். நமக்கு சைவ சித்தாந்த சமயத்திற்கு ஆதார நூல்களாக வடமொழியிலே இருக்கக்கூடிய வேதம், சிவாகமம், இந்த 2ம் தான் நமக்கு பிரமாண நூல்கள் என்று நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வேத சிவாகமங்களுடைய கருத்துக்களை அவரவர் மொழியிலே பரப்புங்கள் என்று ஆகமங்கள் கட்டளையிடுகின்றன. வடமொழியை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்பது சைவ சமயத்தினுடைய அடிப்படை நிலைப்பாடு. அதற்கு வர்ண பேதமோ ஜாதி பேதமோ கிடையாது என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து. இன்றைக்கும் வட இந்தியாவிலே எந்த வர்ணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் குறிப்பிட்ட வயதிலே அவர் வேத பாடசாலையில் சேர்ந்து அவர் வேதம் பயில முடியும். தமிழகத்தில் இன்று அவ்வாறு இல்லை. கடந்த 500 ஆண்டுகளாக அவ்வாறு இல்லை என்பது வரலாறு. ஆகமங்கள், வேதங்கள் 3 வருணத்தாருக்குரியவை, ஆகமங்கள் 4 வருணத்தாருக்கும் உரியவை என்று ஆகமங்களை கட்டளையிடுகின்றன. எனவே ஆகமங்கள் வடமொழியில் அமைந்திருக்கின்றன. அப்படியானால் அவற்றை வாசிப்பதற்கோ அவற்றினுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கோ நமக்கு வடமொழி அறிவு தேவைப்படுகிறது. அப்படியானால் 4 வருணத்தாரும் வடமொழியை படிக்கலாம் என்பது மிக எளிமையான ஒரு சூத்திர விதியாக நாம் கருதி கொள்ள முடியும். தமிழகத்திலே இதற்கு நேர் எதிர்மாறான சூழ்நிலை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 வருடங்களுக்கு மேலாகவே நிலவி வந்திருக்கிறது என்பதை அருணந்தி சிவாச்சாரியாருடைய பரபக்க நூலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிலே ஒரு சூத்திரத்திலே அவர் மாயாவாதியை மறுக்கிற ஒரு சூத்திரத்திலே சொல்வார், அப்படியானால் ஜோதிடம் முதலிய வேதாங்கங்களை பயில்வதற்கு வடமொழி தேவையல்லவா, அப்படியானால் வடமொழி பயிலாமல் இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார் மாயாவாத மறுதலையில். அப்படியானால் ஞான சாத்திர நூல்களை பயில்வதற்கு நமக்கு வடமொழி அவசியம் என்பதை நமது பெரியவர்கள், சைவ சான்றோர்கள், சைவ ஆச்சாரியர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதே நேரத்தில் தமிழிலும் அந்த கருத்தை பரப்ப வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் அவர்கள் இருந்தார்கள். இந்த உறுதிப்பாடு என்பது மெய்கண்ட மரபிலிருந்து மட்டும் வரவில்லை, அதற்கு முன்பிருந்த மரபிலிருந்தே வந்திருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக கோலகி மடத்து சந்தானத்தை சேர்ந்த ஞானாமிர்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் வாகீச முனிவரை நாம் சொல்ல முடியும். வாகீச முனிவர் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த குறிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் எழுதிய அந்த ஞானாமிர்தம் என்ற நூல் சங்க காலத்தினுடைய அந்த சங்க இலக்கியங்களுடைய பாணியிலேயே நீண்ட அகவல் நடையாக செம்மையான ஓசையோடு விழுமிய நடையிலே மிக அற்புதமாக அமைந்த ஒரு நூல். அந்த நூல் கிரணாகமத்தினுடைய கிரண ஆகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது. அந்த கிரணாகமத்தினுடைய ஞானவாத மொழிபெயர்ப்பு என்று சிவாச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். கிரணாகமத்தினுடைய அந்த சுலோகங்களுடைய வரிகள் அப்படிக்கப்படி தமிழிலே நேரடியாக மொழிபெயர்த்து சங்க இலக்கிய பாணியிலேயே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பது சிறப்பு. அப்படியானால் சைவ சித்தாந்த கருத்துக்களை தமிழிலே பரப்ப வேண்டும் என்பதிலே தமிழ்நாட்டு சைவ ஆச்சாரியர்கள் அதற்கு முன்பே தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு மற்றொரு உதாரணம் ஞானசம்பந்தருடைய அப்பர் அடிகளுடைய தேவார பாடல்கள். அதிலே அவர்கள் ஆங்காங்கே சைவ சித்தாந்த கருத்துக்களை மிக தெளிவாக பொதிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பே நமக்கு அவர்கள் காலத்திலே அல்லது ஒரு சமகாலத்திலேயோ நமக்கு பல்லவ அரசன் ஒருத்தன் ராஜேந்திரன், இந்த அவன் பேர் என்ன, நம்ம ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன் தன்னுடைய கைலாசநாதர் கோயிலை கட்டிய பொழுது நான் சைவ சித்தாந்த மார்க்கத்தை அனுசரிப்பவன் என்று வடமொழியிலே கல்வெட்டு எழுதுகிறார். எனவே இங்க சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்கு மொழி ஒரு தடையல்ல என்பதை நமக்கு உணர்த்திய ஆச்சாரியர்கள் 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு தமிழிலே நூல் எழுத தொடங்கினார்கள். அதில் நமக்கு இப்பொழுது கிடைத்திருப்பது ஞானாமிர்தம் முந்தைய நூலாக. மெய்கண்டாருக்கு முந்தி
2 ஆச்சாரியர்கள் நமக்கு சைவ சித்தாந்தத்திலே நூல்கள் செய்திருக்கிறார்கள். திரு உந்தியார், திரு களிற்றுப்படியார். 2 பேருடைய பேரும் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் என்று நாம் சொல்கிறோம். இது உய்யவந்த தேவ சந்தானம் என்று ஒரு சந்தானமே இருந்திருக்கிறது பிற்காலத்திலே. அது பின்னால் அழிந்து விட்டு போயிற்று. அவர்கள் தமிழிலே திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்ற நூல்களை செய்திருக்கிறார்கள் என்றால், அப்போ அப்படியானால் அவர்களுக்கு முன்பேயே தமிழிலே சைவ சித்தாந்தத்தை விவரிக்கக்கூடிய நூல்கள் சிலவேனும் இருந்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய பொது அறிவை கொண்டு நாம் யூகிக்க முடியும். அது ஒரு தவறாகாது. அப்படியானால் மெய்கண்ட தேவருக்கு முன்பே தமிழ்நாட்டிலே சைவ சித்தாந்த மரபு மிகச் செழுமையாக தமிழிலும் வடமொழியிலும் இருந்திருக்கிறது. மெய்கண்ட மரபு காலத்துக்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல் பொருளாதார சூழ்நிலைகள் மிகப்பெரிய அளவிலே சீர்குலைவுற்று அவை திரும்ப நிலை பெற்று ஒரு நிலையான ஆட்சி வருவதற்கு ஒரு 200 ஆண்டுகளாக தேவைப்படும். கிட்டத்தட்ட 1500க்கு பிறகுதான் தமிழகத்திலே ஒரு நிலையான ஆட்சி வருகிறது. இந்த காலகட்டத்திலே தோன்றிய நம்முடைய மெய்கண்ட மரபிலே வந்த ஆச்சாரியர்கள் தமிழிலே மிக அற்புதமான சாத்திர நூல்களை, கணக்கற்ற நூல்களை படைத்திருக்கிறார்கள். இதுல 2 வகையான தாக்கங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்து செய்யக்கூடிய நூல்கள். இன்னொன்று, தமிழிலே தாமாக செய்யக்கூடிய நூல்கள். இப்ப சைவ சித்தாந்த நூல்களாகிய நம்முடைய பிரதான நூல்களாகிய சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவபிரகாசம் முதலிய 14 சாத்திர நூல்களும் அந்தந்த ஆச்சாரியர்கள் தாமே செய்தவை. பிற்காலத்தில் தோன்றிய 16ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மறைஞான சம்பந்த தேசிகர், நிர்மலமணி தேசிகர் என்று அவரை வடமொழியிலே குறிப்பிடுறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரும் அவருடைய மருமகனும் வடமொழியில் இருந்த நூல்களை தமிழிலே மொழிபெயர்க்கிறார்கள். அப்படி நிறைய நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பிற்காலத்திலே திருவாவடுதுறை ஆதீனத்திலே இருந்த நம்முடைய குலதெய்வமாகிய மாதவ சிவஞான சுவாமிகள் சித்தாந்த பிரகாசிகை முதலான நூல்களை வடமொழியிலிருந்து நேரடியாக தமிழிலே மொழிபெயர்க்கிறார்கள். இது மொழிபெயர்ப்பு நூல்கள் வரிசை தனியே. இது அல்லாமல் தமிழிலே சைவ சித்தாந்த சாத்திரங்களை எளிமையாக, சைவ சித்தாந்த கருத்துக்களை எளிமையாக விளக்கக்கூடிய நூல்களை திருவாவடுதுறை ஆதீன மரபிலே அந்த ஆச்சாரியர்கள், அதிலே குறிப்பாக 3ஆம் பட்டத்திலே இருந்த அம்பலவான தேசிகர் 10 நூல்களை செய்திருக்கிறார்கள். 11 நூல்கள் என்று சொல்வதும் உண்டு. அதுல 11வது நூல் வீரசைவ மரபு கண்டனம், பாசண்ட நிராகரணம் என்று பெயர். இந்த 10 நூல்களுக்கும் பிற்காலத்தில் அந்த மரபை சேர்ந்த தம்பிரான்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த உரைகளை நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட 97% தமிழிலும் 3% மட்டும் வடமொழி சொற்களையும் கலந்து மிக தெளிவாக தமிழிலே சைவ சித்தாந்த சாத்திர கருத்துக்களை மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல்களுக்கு விரிவுரை எழுதுவதும் அதற்கு கருத்துரை எழுதுவதும் பொழிப்புரை எழுதுவதுமாக அவற்றினுடைய கருத்துக்களிலே வசன நடையிலே அம்பலவான தேசிகரே ஒரு வசன நடை குறிப்பு ஒன்று எழுதியிருக்கிறார். சிவஞான போதத்துக்கு வார்த்திக சிந்தனை என்று பெயர். இப்படியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மெய்கண்ட மரபுக்கு கூடுதலாக ஒரு சுமை ஏற்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தை காப்பது மட்டுமன்றி அவர்கள் தமிழ் மொழியை காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது. இது தர்மயாதீன மரபிலும் இப்படியே தொடர்கிறது. பிற்காலத்தில் வந்த தம்பிரான்கள் மிகப்பெரிய செல்வாக்குடன் திகழ்ந்து தங்களுடைய வட்டார தலைவர்களுடைய அவர்களுடைய ஆதரவை பெற்று மிகப்பெரிய அளவிலே இந்த சைவ திருமடங்களுக்கு சொத்துடைமைகளை சேர்த்து மிகப்பெரிய நிறுவனங்களாக ஆக்கிய பெருமை இந்த திருமடங்களை சேர்ந்த தம்பிரான்களைத்தான் சேரும். மிக குறிப்பாக நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன மரபிலே இருந்த பின்னால் 19ஆம் நூற்றாண்டில் இருந்த வேணுவனலிங்க தம்பிரான் என்ற ஒரு மிகப்பெரிய தம்பிரான் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே சொத்துக்களை சேர்த்தார் என்று அந்த ஆதீன வரலாறு சொல்லும். அதே போல தர்மயாதீனத்திலும் சம்பந்த தம்பிரான் என்ற ஒரு தம்பிரான், சம்பந்த சரணாலயர் என்ற தம்பிரான் மைசூருக்கு சென்று அங்கிருந்த ராஜாவை பார்த்து அவருடைய ஆதரவை பெற்று மிகப்பெரிய அளவிலே பொண்ணு மணியும் கொண்டு வந்து நம்முடைய குருமூர்த்திகளுடைய காலடியிலே அவர் ஒப்படைத்தார் என்பதையும், அதே மரபிலே அவருக்கு முன்பு இருந்த குமரகுருவர சுவாமிகள் காசிக்கு சென்று மிகப்பெரிய அளவிலே மடங்களை கட்டி அங்கே சைவ சித்தாந்தத்தை பரப்பினார் என்றும், அங்கிருந்து நிறைய பொண்ணு மணியும் கொண்டு வந்து மாசிலாமணி தேசிகருடைய திருவடிகளை சமர்ப்பித்தார் என்றும் வரலாறு சொல்கிறது. இப்படியெல்லாம் தம்பிரான்கள் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து, ஒன்று திருமணங்களுடைய அன்றாட பணிகளாகிய
சமூக பணிகள், அவை வந்து அன்னதானம் செய்வது, மாகேஸ்வர பூஜை செய்வது, மருத்துவ பணி செய்வது போன்ற பணிகளுக்கெல்லாம் கல்வி பணி, பொது கல்வி பணி வேறு தனியாக நடந்திருக்கிறது. தம்பிரான்களே ஆசிரியர்களாக இருந்து எல்லா கவிராயர்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய அளவிலே ஒரு பெரிய தமிழ் புலமை பாரம்பரியத்தை உருவாக்கியவர்கள் தம்பிரான்கள். இரண்டாவதாக திருமணத்தினுடைய அன்றாட பூசை முதலான வழிபாடுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கான அந்த நிபந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கான சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுத்து, அவற்றிலிருந்து வருவாயை உருவாக்கி கொடுத்து, திருமணங்களிலே விழாக்களை நிறைய சேர்த்து விழாக்கள் நடத்த வைத்து, இப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவிலே தம்பிரான்கள் செய்த பணிகள் வரலாற்றிலே இன்னும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. 19ஆம் நூற்றாண்டிலே இருந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலே இருந்த தாண்டவராய தம்பிரான் என்று ஒரு தம்பிரான் இருந்தார். இந்த தம்பிரானுடைய ஆட்சி பெறாத புலவர்கள் கவிராயர்கள் 19ஆம் நூற்றாண்டில் ஒருவர் கூட இல்லை என்று சொல்லலாம். எல்லா கவிராயர்களும் புலவர்களும் எழுதி அச்சிட்டு வெளியிட்ட நூல்களுக்கு இவர் பாயிரங்கள் வழங்கி இருக்கிறார். இவரிடம் படிக்காத புலவர்களே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பண்டிதராக இந்த தாண்டவராய தம்பிரான் சுவாமிகள் இருந்திருக்கிறார்கள். அதே போல தர்மயாதீனத்திலே 19ஆம் நூற்றாண்டு கடைசி 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே ஒரு தம்பிரான் சுவாமிகளுடைய பெயர் எனக்கு மறந்து போயிற்று. அவர்கள் காளி தாண்டவராய பிள்ளையோடு சேர்ந்து, காளி பானான தாண்டவராய பிள்ளையோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவிலே நூல்களை பதிப்பித்து, சைவ சித்தாந்த நூல்களை பதிப்பித்து பெரிய அளவிலே சைவ சித்தாந்தம் பரவுவதற்கு, அந்த பீரியட்ல விழிப்புணர்வு பரவுவதற்கு ஒரு பெரிய தொண்டு செய்திருக்கிறார்கள். இந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது சைவ சித்தாந்தம் என்பது வெறும் நூல்களோடு நின்று விடாமல் நம்முடைய மக்கள் ஜன சமூகத்திலும் அது பரவி நிலை கொண்டு கல்வி பணி சமூக பணியோடு சேர்த்து தத்துவ பணியையும் ஆற்றிய ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், இன்று நமக்கு சமூக பணி செய்யக்கூடிய ஒரு துறவு மடம் என்று சொன்னால் நம் கண் முன்னால் ராமகிருஷ்ண மடம் வந்து நிற்கிறது. ஆனால் ராமகிருஷ்ண மடத்திற்கு முன்னோடியாக, ராமகிருஷ்ண மடம் தோன்றுவதற்கு பல ஒரு 1000 நூற்றாண்டுக்கு முன்பாகவே தோன்றி சமூக சமய பணிகளை செய்ததில் சைவ திருமணங்களுக்கும் ஆதீனங்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இந்த பங்கு இதுவரைக்கும் தமிழகத்திலே மிக விரிவாக ஆய்வு செய்யப்படவும் இல்லை, பதிவு செய்யப்படவும் இல்லை. மிக குறிப்பாக திருக்குறள் 1812ஆம் ஆண்டில் பதிப்பிக்கப்பட்டது. இந்த பதிப்பிக்கப்பட்ட முதல் திருக்குறள் பற்றி இன்றைக்கு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் நாம் இணைய வெளியிலும் நூல்களிலும் காண்கிறோம். ஏகப்பட்ட கருத்துக்கள் அதற்கு வருகின்றன. அவையெல்லாம் ஒரு புறை இருக்கட்டும். ஆனால் அந்த நூலினுடைய முதல் பிரதியை நம்முடைய ரோஜா முத்தையா நூலகம், ஆராய்ச்சி நூலகம் வெளியிட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அங்கு வாங்கிக் கொள்ளலாம். 500 ரூபாய் என்னமோ சொல்கிறார்கள். கட்டாயமாக வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பதிப்பு. ஏனென்றால் அதனுடைய தொடக்கத்திலே, அந்த முதல் பக்கத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நூலை பதிப்பித்த அம்பலவான தேசிகர், இவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். இந்த அம்பலவான தேசிகர் மிக தெளிவாக அதிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த நூலை திருவாவடுதுறையை சேர்ந்த அம்பலவான தேசிகர் என்பவர் மூலம் பரிசோதிக்கப்பட்டு இதில் இருந்த வழுக்கள் களையப்பட்டு தெளிவாக அச்சடிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறார். எனில் திருக்குறள் இன்று நம்முடைய கையிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய சைவ திருமடங்கள் தான் காரணம். முதலில் அச்சு போட்டதும் அதற்கு உறுதுணையாக நின்றதும் நம்முடைய சைவ திருமடங்கள் தான். அதன் பிறகுதான் மற்ற நூல்கள் எல்லாம் அச்சுக்கு வந்தன. 1812க்கு பிறகுதான் மற்ற நூல்கள் எல்லாம் நமக்கு அச்சுக்கு வந்தன என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எல்லா வகையிலும் பார்த்தால் சைவ திருமடங்கள் மிக பெரிய அளவிலே இந்த தொண்டு செய்யவில்லை என்றால் இன்று சைவம் நிலைத்து நிற்க வழி இல்லை. இனிமேலும் சைவ சமயம் நிலைத்து நிற்க வேண்டும், சித்தாந்த சைவம் உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்று சொன்னால் சைவ திருமடங்கள் இன்னும் செழுமையோடும் இன்னும் வளமையோடும் இன்னும் தெளிவோடும் இயங்க வேண்டிய ஒரு காலகட்டம் நம் முன்னே இருக்கிறது என்று கூறி இந்த அளவிலே என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நான் சிறிது கூடுதலாக ஒரு 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டேன், மன்னிக்க வேண்டுகிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்முடைய அடியார்கள் கேட்டு. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். மெய்கண்ட மரபிலே சேராத இன்னொரு மடம் தமிழ்நாட்டிலே இன்றும் இருக்கிறது. அது சூரியனார் கோயில் மடம். இதை நான் சொல்ல மறந்து விட்டேன். இந்த மரபினுடைய தொடக்கம் காசி. காசியிலே சதாசிவ சிவாச்சாரியாருடைய காலத்திலிருந்து 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தொடங்கி ஒரு சைவ சித்தாந்த மரபு வருகிறது. அது காசியிலிருந்து காளகஸ்திக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து சூரியனார் கோயிலில் வந்து நிலை பெறுகிறது. அந்த மரபிலே வந்த சிவாகிர யோகிகள் தமிழ் சைவ சித்தாந்தத்துக்கும் தமிழுக்கும் செய்த தொண்டு மிகப்பெரியது. அவர் வடமொழியிலும் நூல்கள் செய்திருக்கிறார், தமிழிலும் நூல்கள் செய்திருக்கிறார். நன்றி.